ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 4.4ல லாஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதாவது சேலஞ்சிங் ப்ரோகிராம்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டின் 13 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோ நம்ம இது பார்த்தோம். அதாவது 12th கொஸ்டின் அப்புறம் 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். இன்னும் நல்லா கிளியர் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஓகே. தேவையில்லாதையும் அழிச்சிடுறேன். இதெல்லாம் தேவையில்லாதான் அழிச்சிடுச்சு. ஓகே. இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 5:4. ஃபைன் தி ஆங்கிள்ஸ். ஓகே, இதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க வாசிக்கணும். இதுல ரெண்டு சப்ளிமெண்டரி ஆங்கிள் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 180 வரும். அண்ட் தே ஆர் இந்த ரேஷியோ 5:4 அவ்வளோதான். ஸோ பேசிக்கா ரெண்டு சப்ளிமெண்டரி ஆங்கிள் இருக்கு. அது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 180 வரும். இதான் சப்ளிமெண்டரி ஆங்கிளோட டெஃபினிஷன். ஸோ சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். அதாவது சப்ளிமெண்டரி ஆங்கிளோட டெஃபினிஷன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் அப்படி எழுதிட்டேன். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன எழுதலாம்னா நீங்க they are in the ratio 5:4. So A by B is in the ratio 5:4. ரெண்டு ஆங்கிள் நான் என்ன கன்சிடர் பண்ணிருக்கேன்னா A and B are the two angles. given two angles நான் என்ன அசியூம் பண்ணிருக்கேன்னா A and B are two angles which are supplementary. Two angles. இதான் நான் பண்ண அசம்ஷன். ஃபர்ஸ்ட் நான் A and B சும்மா நேம் பண்ணிக்கிறேன் அந்த ரெண்டு ஆங்கிள் அவ்வளவுதான். So A and B are two angles which are supplementary. அவ்வளவுதான். supplementary supplementary supplementary. ஓகே. இப்போ இதை அழிச்சிடுறேன். ஸோ பேசிக்கான அசம்ஷன் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் தான், கிவன் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஸோ இதை அழிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் இந்த ஆன்சரை சால்வ் பண்ணிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ A by B ஈக்குவல் டு 5/4ல நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 4A ஈக்குவல் டு 5Bன்னு கிடச்சிடும். இப்போ இந்த முக்கியமான ஈக்குவேஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் தான் யோசிக்கணும். 4A ஈக்குவல் டு 5Bன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஓவரால் ஈக்குவேஷன் நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ முதல்ல 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எப்படி வருதுன்னு பார்த்தோம். ஸோ ஓவரால் ஈக்குவேஷனையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது எல்ஹெச்எஸ்லையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ஆர்ஹெச்எஸ்லையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4A plus 4B ஈக்குவல் டு 180 டிகிரிஸ் இன்ட்டு 4 ஆகும். 180 டிகிரிஸ் இன்ட்டு 4. ஸோ இப்போ 4Aன்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 4A ஈக்குவல் டு 5B இருக்கிற இந்த ஈக்குவேஷன் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, அதாவது 4Aக்கு பதிலாக 5B நீங்கள் எழுதணும். ஸோ 5B plus 4B ஈக்குவல் டு 180 இன்ட்டு 4. 180 டிகிரிஸ் இன்ட்டு 4. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆன்சர் கண்டுபிடிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஸோ 5B plus 4B ஈக்குவல் டு 9B. 9B ஈக்குவல் டு 180 இன்ட்டு 4. 180 டிகிரிஸ் இன்ட்டு 4. ஸோ இப்போ பிஏ தனியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இப்படி பிஏ தனியாக எழுதணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிஏ ஐசோலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் டிவைட் போத் சைட்ஸ் பை 9. ஒன்ஸ் 9ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 9/9 இஸ் நத்திங் பட் 1. ஸோ இப்போ பி தனியாக கிடச்சிருச்சு. ஸோ பி ஈக்குவல் டு 180 டிகிரிஸ் இன்ட்டு 4 டிவைட் பை 9. 180 டிகிரிஸ் இன்ட்டு 4 டிவைட் பை 9. இது எல்லாமே டிகிரிஸ்ல தான் இருக்கு. எல்லா யூனிட்ஸுமே டிகிரிஸ்ல தான் இருக்கு. ஓவரால் டிகிரிஸ் தான் எல்லாமே. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா ஆங்கிள் ஏ அண்ட் பி ஆர் டூ ஆங்கிள்ஸ் தான். ஸோ எல்லாமே டிகிரிஸ்ல தான் இருக்கு. ஏன்னா சின்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் மெஷர்ட் இன் டிகிரிஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 180 டிகிரிஸ் டிவைட் பை 9 20ன்னு வருவீங்க. ஸோ 180 டிவைட் பை 9 இஸ் நத்திங் பட் 20. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 180 டிவைட் பை 9 நீங்கள் எப்படி எழுதலாம், 80 into 10 டிவைட் பை 9 வரலாம். ஸோ இதை எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 20 டிகிரிஸ் தான் ஆகும். பேசிக்காக இது 20 டிகிரிஸ். ஸோ இது 20 வந்துச்சுன்னா பி இஸ் நத்திங் பட் 20 டிகிரிஸ் இன்ட்டு 4 which is nothing but 80 degrees. So B is equal. So B equal to 80 degrees. So அதை எழுதிக்கிற வரமா B equal to 80 degrees. இப்போ இதை ஒரிஜினல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். அதாவது ஒரிஜினல் ஈக்குவேஷன் இதுதான். ஸோ B 80 டிகிரிஸ்னா ஏ என்னவா இருக்கும். ஸோ A plus B equal to 180. ஸோ A plus B equal to 180 degrees. இப்போ B 80 நீங்க இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா A plus 80 equal to 180 degrees வரும். A plus 80 equal to 180 degrees. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா A plus 80 equal to 180 equal to 180னா என்ன பண்ணலாம்னா -80 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. -80 ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது கேன்சல் ஆயிரும். A equal to 180 minus 80 which is nothing but 100 degrees. ஸோ A 100ன்னு கிடச்சிருச்சு, B 80 டிகிரிஸ்ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டும் எல்லா ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ A by B இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ A equal to 100, B equal to 80. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ டூ சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதே இந்த ரேஷியோ 5:4 இதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம செக் பண்ணிட்டா ரெண்டு ஈக்குவேஷன்லயும் நம்ம இந்த ஆன்சரை இன்புட் பண்ணி செக் பண்ணிட்டா நமக்கு இது கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். ஸோ 100/80 இஸ் இட் ஈக்குவல் டு 5/4. அதை நம்ம கடைசியா பார்க்க வேண்டியது. ஸோ நல்ல ஸ்பேஸ் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ 100/80 இஸ் இட் ஈக்குவல் டு 5/4. அவ்வளவுதான் நம்ம செக் பண்ண வேண்டியது.
இஸ் இட் ஈக்குவல் டு 5/4? எஸ் ஆர் நோ? அவ்வளோதான். இந்த கொஷினுக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா கொஷின் முடிஞ்சிருச்சு. நோனா இந்த ஆன்சர் தப்பு, எஸ்னா இந்த ஆன்சர் கரெக்ட். ஸோ பேசிக்கா அதான். ஸோ 100/80 எப்படி பண்ணலாம்? ஸோ வேர்ட் சேஸ் நீங்க எப்படி எழுதலாம்? 10 × 10 / 8 × 10 எழுதலாம். 8 × 10. ஸோ 10 10 கேன்சல் ஆகும். 10 நீங்க எப்படி எழுதலாம்? 10/8 நீங்க எப்படி எழுதலாம்? 10 நீங்க 5 × 2 எழுதலாம். 8 நீங்க 4 × 2 எழுதலாம். ஸோ 2 2 கேன்சல் பண்ணுறோம். பேசிக்கா இது 5/4. ஸோ 100/80 தான் நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணி 5/4 கொண்டு வந்திருக்கோம். ஸோ எஸ், 100/80 இஸ் ஈக்குவல் டு 5/4. அதே மாதிரி 100 + 80 ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த நம்ம யூஸ் பண்ண ரெண்டு ஈக்குவேஷனுமே இந்த சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கா a ஈக்குவல் டு 100 அண்ட் b ஈக்குவல் டு 80 சாட்டிஸ்ஃபைஸ் போத் ஈக்குவேஷன்ஸ். அதாவது இந்த ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு, அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ 100 டிகிரிஸ் அண்ட் 80 டிகிரிஸ் ஆர் தி டூ ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 13 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ சம்மரி மட்டும் பார்த்துடலாம். ஸோ இந்த சாப்டரே முடிஞ்சிருச்சு இதோட. ஸோ சம்மரி மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். ஸோ சம்மரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இது எல்லாமே. ஸோ பேசிக்காக நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேங்க. லைன் எக்ஸ்டென்ஸ் அலாங் போத் டைரக்ஷன்ஸ். லைனோட டெஃபினேஷன் கொடுத்துருக்கான், லைன் செக்மெண்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்கான், பேரல் லைன்ஸ்னா என்னன்னு கொடுத்துருக்கான், இப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ்னா என்னன்னு கொடுத்துருக்கான், when two rays have a common starting point அந்த ஆங்கிள்லாம் என்னன்னு கொடுத்துருக்கான், we measure angles using protractor இதுவும் கொடுத்துட்டான். an angle whose measure is less than 90 acute angle definition கொடுத்துருக்கான். ரைட் ஆங்கிள்லாம் என்னன்னு கொடுத்துருக்கான். அப்புறம் ஆங்கிள் ஹூஸ் மெஷர் இஸ் கிரேட்டர் than 90 இஸ் கால்ட் அஸ் அப்டியூஸ், அதுவும் கொடுத்துட்டான். ஸோ இதில் என்ன சின்ன விஷயம் என்னன்னா, இல்லை கிரேட்டர் than 90னா சப்போஸ் இட்ஸ் கிரேட்டர் than 180 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது அப்படி ஆக்சுவலாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு ஒன்று இருக்கும், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் புக்கில். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் நம்ம யூஸே பண்ணல இந்த எந்த கொஸ்டின்லையுமே. ஆனால் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு ஒன்று இருக்கு இல்லை, லைக் எப்படி வரும்னா இந்த தேர்ட் எப்படி சொல்றது, ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா ஆக்சுவலாக மோர் தென் 180னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்துடும். ஆக்சுவலாக கிரேட்டர் than 180, அதாவது 180யோட ஒரு ஆங்கிள் பெருசாக இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்துடும். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வரும். ஸோ பேசிக்காக இந்த டெஃபினேஷன் நீங்கள் எப்படி கொண்டு வரலாம்னா, கிரேட்டர் than 90 பட் லெஸ் than 180 டிகிரிஸ், அதான் அப்டியூஸ் ஆங்கிள் டெஃபினேஷன். ஸோ அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்த பாயிண்ட் போயிடலாம். when the two rays or lines collide they are set to make angle 0. ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா அந்த கிளாக்ல வந்து 12 இப்போ 12 o'clock மார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி ஒரு கிளாக் இருக்கு, ரெண்டுமே இப்படி இருந்துச்சுன்னா 12 o'clock நோக்கி இருந்துச்சுன்னா அது 0 டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டேர்னே ஆகல, பேசிக்காக எந்த ரேவுமே டேர்ன் ஆகல. ஸோ டேர்னு 0ன்னு சொல்லுவாங்க, அதுதான் 0 டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க. டூ ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி when they add up to 90, இதுவும் நான் சொல்லிட்டேன். டூ ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி when they add up to 180, இதுவும் நான் சொல்லிட்டேன். ஈவன் எனி டூ பாயிண்ட்ஸ் there is a unique line passing through them. ஸோ 2 பாயிண்ட் இருக்குன்னா ஒரே ஒரு லைன் தான் வரைய முடியும், 2-3 லைன்லாம் வரைய முடியாது. ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான் வரைய முடியும் த்ரூ 2 பாயிண்ட்ஸ், அதான் சொல்ல வரான். when 3 points lie on a line they are said to be collinear, இதுவும் நம்ம பார்த்துட்டோம். when two lines meet each other at 90 degrees at the point of intersection they are called as perpendicular lines. பேசிக்கா இப்படி இருக்கும். ஸோ ஒரு லைன் இப்படி இருக்கு, இன்னொரு லைன் இப்படி இருக்கு, இந்த டிகிரி 90னா இந்த ரெண்டு லைனும் பர்பெண்டிகுலர், L1 வச்சுக்கலாம், L2 வச்சுக்கலாம். L1 and L2 ஆர் பர்பெண்டிகுலர், இந்த லைனும் பர்பெண்டிகுலர் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஃபைனலாக பார்க்க வேண்டியது லாஸ்ட் பாயிண்ட் தான். when 3 or more lines pass through the same point they are said to be concurrent, that point is called point of concurrence. எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இல்லை சம்மரி ஃபுல்லாக நம்ம சும்மா நான் வாசிச்சாங்கலாம் என்ன இருக்கு, நம்ம எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டோம். இந்த சாப்டர்ல எல்லா வீடியோஸ்லையும் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். பேசிக்கா இந்த செட் ஆஃப் வீடியோஸ்ல இந்த எல்லா பாயிண்ட்டுமே கவர் ஆயிருச்சு நான் கொடுத்த செட் ஆஃப் வீடியோஸ்ல. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா எல்லா வீடியோவும் பார்க்கணும். நான் பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பேன், அது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டர்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். ஸோ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜியாமெட்ரி கிடைச்சிடும். ஜியாமெட்ரி பேசிக் ஜியாமெட்ரி தான், 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல வர ஜியாமெட்ரி தான். ஸோ அது கிடைச்சிடும் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டீங்கன்னா. பார்த்தா நீங்க ப்ராப்ளம்ஸும் நீங்களே இண்டிபெண்டா சால்வ் பண்ணணும். அப்புறமா என் வீடியோல இருந்து சொல்யூஷன் செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணணும் ஈச் டைம். ஸோ பேசிக்கா அதான் ஐடியா. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோல அடுத்த சாப்டரோட நம்ம பார்க்கலாம். ஸோ பாய்.